கொஷன் நம்பர் 5. ஒப்பமான தரையில் கேபிட்டல் எம் திணிவுடைய மரப்பலகை ஒன்றின் மேல் ஆரை கேபிட்டல் ஆர் திணிவு சிம்பிள் எம் உடைய ஒரு சீரான திண்மக்கோளம் ஒன்று உள்ளதை ஒரு காட்டுகின்றது. கோலத்திற்கும் மரப்பலகைக்கும் இடையிலான உராய்வு குணம் மியூ ஆகும். கோலத்தின் சடத்துவ திருப்பம் 2/5 mr இருக்கும். மேலே சடத்துவ திருப்பம் செல்லக்கோல இந்த அச்சு பற்றின்னு செல்லணும். இந்த கோலத்தின் மையத்தினூடான அச்சு பற்றிய சடத்துவ திருப்பம் 2/5 mr வர்க்கமாகும். கோலம் பலகையின் மீது நழுவாமல் அப்படின்னா வழுக்காமல் இருப்பதற்கு பலகையின் நுனியில் கொடுக்கப்பட வேண்டிய அதிகர் கிடைவிசை எஃப் ஆனது. இப்போ உங்களுக்கு தெரியும், சாதாரணமாக நான் கேட்குறேனே, இது உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக சும்மா யோசிக்கலாம். சும்மா கேட்குறேன், இப்படி ஐடியா உண்டு. நான் இப்படி ஒரு இந்த இதுவரைக்கு கீழே வந்து F1 சொல்லி ஒரு விஷயம்னு கொடுத்தா, இந்த உருளைக்கு தானே இது உருளையா, இது கோலம் திண்ம கோலம் எந்த சுழியில் வந்து ரொட்டேட் ஆகும் அப்படி தானே, ரெண்டு பேருக்கும் உராய்விக்குது. அப்போ நான் வந்து இந்த கீழுள்ள கேபிட்டல் எம்னு சொன்ன பலகையை வலப்பக்கம் இழுக்கக்கோல இந்த மேலுள்ள உருளை திண்மக்கோளம் எந்த டிரெக்ஷனில் ரொட்டேட் ஆகும், வலஞ்சுழியாவா இடஞ்சுழியாவா? கட்டாயம் இப்படி தான் ரொட்டேட் ஆகும், இப்படி தானே, இந்த டிரெக்ஷனில். ஸோ இடஞ்சுழியாக ரொட்டேட் ஆகும். ஸோ அந்த அடிப்படையில் இடஞ்சுழியாக ரொட்டேட் ஆகுதுன்னு சொன்னால், இந்த இடஞ்சுழியாக ரொட்டேட் ஆகிறதுக்கு இவருக்கு என்ன தேவை? ஒரு முறுக்கம் ஒன்று தேவை. அந்த முறுக்கத்தை யார் கொடுக்குறார்? இந்த திண்மக்கோளத்துக்கு நீங்கள் ஒரு விசைப்படம் கீறினால் அந்த திண்மக்கோளத்துக்கு ஒரு நிறை விசை வரும், சிம்பிள் எம்ஜி. அதே மாதிரி இவருக்கு ஒரு செவ்வன் மறுத்தாக்கம் ஆர் வரும், அப்படி தானே. ஸோ இந்த இடத்துல இடஞ்சுழியா சுழல்றதுக்கு தேவையான முறுக்கத்தை இந்த ஆரும் கொடுக்காது, எம்ஜியும் கொடுக்காது. காரணம் என்னது? அவங்க சென்டருக்குள்ளால் போகிறாங்க. அப்போ யார் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் இந்த உராய் விசை. ஸோ அந்த உராய் விசைன்னு சொல்கிறது நாங்கள் மார்க் பண்ணுவோம் ஒரு சிம்பிள் எஃப்னு சொல்லி. அந்த உராய் விசை சிம்பிள் எஃப், அப்படி தானே, சிம்பிள் எஃப். ஸோ அவரோட சோடி விசை வரும், இந்த பலகையில் வரும், அந்த பலகையில் வரும், பின்னோக்கி வரும், சிம்பிள் எஃப் வரும் பலகையில். ஸோ இது வந்து நான் வேறுபடுத்தி வரைது இந்த பலகையில் வரையும், இந்த பலகையில் வரும், சிம்பிள் எஃப் இப்படி வரும், அப்படி தானே. சரிண்டா, ஒரே தாக்கக்கோட்டில் வரணும், இந்த இடத்துல ஒரே லைனில் செட் ஆகணும். நான் உங்களுக்கு விளங்குறதுக்காக இப்படி வரைஞ்சிக்கிறேன், சிம்பிள் எஃப். ஸோ அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல உங்களுக்கு என்ன போடலாம்? இதான் செட்டப், இதெல்லாம் இது செட்டப். ஸோ இப்போ நான் கேட்குறேன், இந்த மேலுள்ள திண்மக்கோளம் இந்த மாதிரி டிரெக்ஷனில் ரொட்டேட் ஆகுது, அப்படி தானே, இந்த மாதிரி டிரெக்ஷனில் ரொட்டேட் ஆகுது. அப்போ உங்களுக்கு தெரியும், இந்த திண்மக்கோளத்தில் தொழிற்படக்கூடிய கிடையான விலையுள் விஷயங்கள் இருக்குது. சில ஐடியா விளங்கணும். இந்த திண்மக்கோளத்தில் கிடையா தொழிற்படக்கூடிய விலையுள் விசை யார்? இந்த ஆரும் இல்லை, எம்ஜியும் அல்ல. அப்போ இந்த சிம்பிள் எஃப் தான். அப்போ இந்த திண்மக்கோளத்தில் வலப்பக்கம் ஒரு சிம்பிள் எஃப்னு ஒரு விலையுள் விசை தொழிற்படுதுண்டா, இந்த திண்மக்கோளத்தில் நேர்கோட்டு ஆறுமுடுகள் எங்களை பக்கம் ஈக்கணும்? விலையுள் விசைக்கிற பக்கம் தானே நேர்கோட்டு ஆறுமுடுகள் ஈக்கணும். ஆகவே இந்த திண்மக்கோளத்துக்கு வலப்பக்கம் ஒரு நேர்கோட்டு ஆறுமுடுகள் வரும், சரிதானே, வலப்பக்கம் நேர்கோட்டு ஆறுமுடுகள். ஸோ ஆகவே நான் கீழே வரைஞ்சி காட்டினதை திண்மக்கோளத்துக்கு, அந்த திண்மக்கோளத்துக்கு வலப்பக்கம் நேர்கோட்டு ஆறுமுடுகள். உங்களுக்கு தெரியும், நேர்கோட்டு ஆறுமுடுகள் எல்லா இடத்துலையும் ஒரே பெருமானம், அப்படி தானே, எல்லா இடத்துலையும் ஒரே நேர்கோட்டு ஆறுமுடுகள். நேர்கோட்டு ஆறுமுடுகளோட பெருமானம் மாறாது. இப்போ நான் சொல்கிறேன், ஆரம்பத்தில் சொன்னோம் இந்த திண்மக்கோளம் இடஞ்சுழியாக ரொட்டேட் ஆகுது. ஆகவே இவரோட தொடலி ஆறுமுடுகள் எப்படி இருக்கும்? இடஞ்சுழியாக ரொட்டேட் ஆகுதுண்டா, இடஞ்சுழியாக ரொட்டேட் ஆகுதுன்னா அது ஒரு புள்ளியில் தொடலி ஆறுமுடுகளுக்கும் இந்த மாதிரி டிரெக்ஷனில், அப்படி தானே. ஆர் அல்ஃபா இந்த டிரெக்ஷன்லேயும் இங்கே கீழே ஆர் அல்ஃபா. அதே மாதிரி இந்த அதிதாழ் புள்ளிலேயும் இப்படி ஆர் அல்ஃபா, இந்த துண்டுலேயும் மேல் நோக்கி ஆர் அல்ஃபா, அப்படி தானே, இப்படி தானே. ஸோ இப்போ நான் சொல்கிறேன், அதிதாழ் புள்ளி ஆவே திண்மக்கோளத்தின் அதிதாழ் புள்ளியில், திண்மக்கோளத்தின் அதிதாழ் புள்ளியில் இதில் நேர்கோட்டு ஆறுமுடுகள், நேர்கோட்டு ஆறுமுடுகள்னு சொல்கிறது எப்படி? ஏயும் வலப்பக்கம், ஆர் அல்ஃபாவும் வலப்பக்கம். ஆகவே ஏ ப்ளஸ் ஆர் அல்ஃபா, அப்படி தானே. அப்புறம் என்ன சொல்ல வாரேன்டா, இவங்க ஒரு வசனம் ஒன்று சொல்கிறாங்க, அதாவது கோலமானது பலகையின் மீது நழுவாமல் அல்லது வழுக்காமல் அப்படின்னு அர்த்தம்.
ரெண்டு மேற்பரப்புகளுக்கு இடையில் வழுக்குதல் நடக்க இல்லைண்டா அந்த ரெண்டு மேற்பரப்புகளுக்கும் இடையில் என்ன இல்லை, ஒரு சார்பியக்கம் இல்லை. சார்பியக்கம் இல்லைண்டா அந்த ரெண்டு மேற்பரப்பு, ரெண்டு தொட்டுள்ள அந்த ரெண்டு மேற்பரப்புகளும் ஒரே வேகம் ஒரே ஆறுமுடுகளோடு இயங்கும். அதுக்கு பேர் தான் சார்பியக்கம் இல்லை. அப்படி தானே, ரெண்டு பேரும் ஒரே வேகத்தில் போகிறாங்கண்டா, ரெண்டு பேரும் ஒரே ஆறுமுடுகளை போகிறாங்கண்டா, இந்த இடத்துல சார்பியக்கம் ஒன்றில் வழுக்கல் நடக்காது. அப்படின்னு சொல்ல வாரேன், இந்த கோலத்தோட தொடுகையில் காணப்படக்கூடிய இந்த பலகையிட ஆறுமுடுகள் என்ன வாய்க்கணும், இந்த தொட்டுள் இந்த புள்ளிட ஆறுமுடுகள் ஆயிக்கணும். ஆகவே பலகையின் ஆறுமுடுகள், இந்த பலகை ஒன்றிக்கு தானே, அந்த பலகையின் ஆறுமுடுகள் என்ன வாய்க்கணும், வலப்பக்கம் a+r∠α காணப்படும். சரிதானே, a+r∠α. இப்போ இந்த இடத்துல ஏயும் r∠α நாங்கள் எடுத்த கணியங்கள் தானே. ஸோ அதுக்கு நாங்கள் ஏயும் r∠α தனித்தனியாக காணணும். ஸோ எப்படி காணலாம், இந்த இடத்துல இந்த கோலத்துக்கு இந்த இடத்துல அந்த மேக்ஸிமம் டைம், அந்த வழுக்காமல் இயங்குகிற அந்த மேக்ஸிமம் டைம் உங்களுக்கு என்ன செய்யலாம், அதாவது அந்த வழுக்காமல் இயங்கும் மட்டுமட்டான நிலையில் இந்த இடத்துல உங்களுக்கு போடலாம் f=μr போடலாம். அப்படிதானே, இந்த சிம்பிள் எஃப்னு சொல்கிறது, இந்த சிம்பிள் எஃப்னு சொல்கிறது μ×r. ஸோ உங்களுக்கு தெரியும் ஆர்ன்னு சொல்கிறது யாருக்கு சமன், இந்த இடத்துல சிம்பிள் mgக்கு சமன். அப்படி தானே, என்ன சொல்கிற நிலை குது சமநிலை. ஸோ மேல் நோக்கி இந்த கோலத்துக்கு நீங்கள் சமநிலை போட்டால் r = mg. ஸோ f=μr போட்டு f=μmg. ஸோ f=μmg. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இப்போ நீங்கள் இந்த திண்ம கோலத்துக்கு திண்மக்கோளம் அவருக்கு நீங்கள் வலப்பக்கம் f=ma என்ற சமன்பாடு போட்டிங்கன்னு சொன்னால், வலப்பக்கம் f=ma என்ற சமன்பாடு போட்டிங்கன்னு சொன்னால் என்ன வரும், இந்த திண்மக்கோளத்தில் வலம் நோக்கி தொழிற்படக்கூடிய ஒரே ஒரு கிடை விசைன்னு சொல்கிறது சிம்பிள் எஃப். ஆக சிம்பிள் எஃப்க்கு பதிலாக μmgன்னு கண்டுபிடிச்சிட்டோம், சமன் m×a. ஆக ஏட பெருமானம் μg. அதே மாதிரி நாங்கள் இப்போ r∠α காணணும் தானே, ஏ கண்டாச்சு, r∠α காணணும். ஸோ இந்த இடத்துல திண்மக்கோளத்துக்கு நீங்கள் என்ன செய்யலாம், திண்மக்கோளம் எப்படி ரொட்டேட் ஆகுது, இடஞ்சுழியா. ஸோ இடஞ்சுழின்னு சொல்கிறது எந்த மாதிரி, டாட்டில் டோ சமன் i∠α என்ற சமன்பாடு போட்டிங்கன்னு சொன்னால் டோக்கு பதில் என்ன வரும், சிம்பிள் எஃப் தர கேபிட்டல் ஆர், ஆர்ஐ. அப்படி தானே. ஸோ சிம்பிள் எஃப் தர கேபிட்டல் ஆர்ன்னு சொல்கிறது ஐ, சடத்துவ திருப்பம் சொல்கிறாங்க 2/5 mr வர்க்கம் தர எல்ஃபா. ஸோ ஒரு ஆருக்கு ஆர் கேன்சல். ஆகவே r∠αக்கு பதிலாக உங்களுக்கு என்ன செய்யலாம், இந்த இடத்துல r∠αக்கு பதிலாக உங்களுக்கு இந்த இடத்துல எஃப்க்கு பதிலாகவும், இந்த இடத்துல எஃப்க்கு பதிலாக எங்களுக்கு μmg தெரியும் தானே இந்த இடத்துல. ஸோ எஃப்க்கு பதிலாக உங்களுக்கு μmgன்னு போட்டிக்கலாம். போட்டு ஒரு mm கேன்சல் பண்ணினால் r∠α, இந்த r இருக்குது α இருக்குது. ஆகவே 5μg/2 வரும், 5μg/2. இப்போ கதை முடியுது. உங்களுக்கு பேயும் தெரியும் r∠αவும் தெரியும். இப்படி தானே. ஸோ இந்த பலகையிட நேர்கோட்டு ஆறுமுடுகளை கண்டுபிடிச்சிட்டோம். ஆகவே இந்த பலகைக்கு நீங்கள் வலப்பக்கம் f=ma என்ற சமன்பாடு போட்டால் பலகைக்கு, ஸோ பலகையில் தொழிற்படக்கூடிய விசைன்னு சொல்கிறது கிடை விசை கேபிட்டல் எஃப் இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல சிம்பிள் எஃப் இருக்குது. ஆகவே கேபிட்டல் எஃப் மைனஸ் சிம்பிள் எஃப்னு சொல்கிறது பலகையிட திணிவு என்ன சொல்கிறாங்க, கேபிட்டல் எம் இன்ட்டு பலகையிட ஆறுமுடுகள் என்னது 5 ஆகிது, பலகையிட ஆறுமுடுகள் a+r∠α. ஸோ உங்களுக்கு ஏக்கு பதில் என்ன போடலாம், μgன்னு போடலாம், ப்ளஸ் r∠αக்கு பதிலாக 5μg/2. ஸோ உங்களுக்கு தெரியும் கேபிட்டல் எஃப்னு சொல்கிறது சிம்பிள் எஃப் ப்ளஸ் m இன்ட்டு μg ப்ளஸ் 5μg/2. உங்களுக்கு தெரியும் சிம்பிள் எஃப்க்கு பதிலாக நாங்கள் μmgன்னு எடுத்துட்டோம். அது μmg ப்ளஸ் கேபிட்டல் எம் தர μg ப்ளஸ் 5μg/2. ஸோ இது ஆன்சர். ஸோ அப்படியே ஆன்சர் ஒண்டிக்குதா. இதில் யாரை பொது எடுத்திக்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு μgகளை பொது எடுத்திக்கிறாங்க. ஸோ நாங்களும் ஒரு பொது எடுத்தால் இந்த இடத்துல என்ன வரும், gm பொது எடுப்போம், ப்ளஸ் இந்த இடத்துல கேபிட்டல் எம், நீங்கள் மியூவை பொது எடுத்தீங்கன்னு சொன்னால் கேபிட்டல் எம் ப்ளஸ் என்ன வரும், மியூஜியை தான் பொது எடுத்திக்கிறோம். சாரி, மியூஜியை பொது எடுத்தா இங்கே சிம்பிள் எம் வரும், இங்கே மியூஜி பொது எடுத்தா கேபிட்டல் எம் இருக்குது, மியூஜின்னு சொன்னால் 5m/2.
ஸோ 5m/2 m கூட்டினா 2m 7m/2. ஸோ மியூ இன்ட்டு சிம்பிள் m ப்ளஸ் 7m/2g. இப்படி ஆன்சர் பண்ணிக்குதா? சிம்பிள் m ப்ளஸ் 7m/2. எஸ், சிம்பிள் m ப்ளஸ் 7m/2g. அவை 5வது ஆன்சருக்கு போகலாம். ஒரு நல்ல ஒரு கேள்வி, மிக தரமான ஒரு கேள்வி. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் தெளிவான முறையில் விளங்கப்படுத்திக்குது. ஸோ அதை கொஞ்சம் கச்சப் பண்ணால் சரி. ஓகே.